நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை கொஞ்சம் பெரிய ஆளாக போய் படித்து முடித்து போச்சு. அப்பா நான் ஊர் ஸ்டேஷன் பார்க்க போகிறேன்னு சொல்லி அந்த பிள்ளை கேட்குது. அதுக்கு என்னப்பா, நம்மக்கிட்ட மந்திரி குமாரன் இருக்கிறான், அவனை இட்டுக்கணும், நீ போ, நீ எந்த ஊரை பார்க்குறியோ பார்த்துக்கணும், நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லி தகப்பன் தாயும் அனுப்புகிறாங்க. அப்படின்னு போகும்போது ஒரு பெரிய ஊரெல்லாம் பார்த்துக்கின்னு போகும்போது ஒரு ஊரில் போகும்போது பெரிய தடாகம். அந்த தடாகத்தில் என்ன பண்ணுச்சு, ஒரு கோயில் கட்டி ஒரு பதமை செய்து வச்சுருக்குது. அந்த பதமையை மந்திரிகுமாரன் என்ன பண்ணா, ராஜா அங்கே கோயில் இருக்குது, நான் போய் என்னன்னு பார்த்துக்கின்னு வரேன், நீங்கள் இருன்ட்டு போனான். சரின்னு இவன் போனான். இவன் கிழக்க போனான், மேற்கு போனான், வடக்கு போனான். அந்த பதமை வந்து தெற்க இருக்குது. இவன் பார்த்தான், அடாடா ராஜா வந்தார், நான் இந்த பதுமை பார்த்துட்டு வர மாட்டார், நாம் ராஜாக்கிட்ட போடணும் வந்தான் மந்திரிகுமார். வா ராஜா, நம்ம போகணும் ஸ்டேஷன் பார்க்கணும். அப்போ இவன் என்ன சொல்கிறான், நீ மட்டும் பார்த்துட்டியே, நான் தானே போவேன், நான் போய் பார்த்துட்டு வரேன், வானா ராஜா அப்படின்னும். அப்போ உடனே சரி, அப்படி நீ போகிறதா மேற்கு போ, கிழக்க போ, தெற்க போ, வடக்கு போ, தெற்க மட்டும் போவாத, தெற்க தானே அந்த பதமாக இருக்குதே அப்படின்னு. இல்லை நான் போய் பார்த்துட்டு தான் வரேன்னு இந்த 3 பக்கம் போனான். தெற்க போனேன்னா பதமை செய்து வச்சுக்குது. பதமை செய்து ஒரு பூசின்ட்ட கையில் கொடுத்து வச்சுக்குது. இவன் போய் அந்த பதமை பார்த்தான், பாரு பொண்ணு மாதிரி இருக்குவே, அந்த பொண்ணுக்கிட்ட உக்காண்டான், அந்த பொம்மைக்கிட்ட உக்காண்டான். என்னன்னு கேட்குறான், பொண்ணே பூசாரா, பொண்ணே பூசுண்டு, பொண்ணே பூசுண்டு, பொண்ணே பூசுண்டுன்னு கேட்டுக்கிட்டு நிற்கிறான். இவன் கொஞ்ச நாள் சேர்ந்து பார்த்தான் மந்திரிகுமார், என்னடா காணும், அந்த பொண்ணுக்கிட்ட தான் போட்டான்னு போய் பார்க்க போனேன். அங்கே போய் முட்டி போட்டுக்கணும். என்ன பண்ணிட்டான், வா ராஜான்னு கூப்பிட்றான், திரும்பியே பார்க்கல ராஜாவை. அப்போ இங்கே முன்ன போகும்போது என்ன பேசி போனாங்க, எங்கே போனாலும் நான் செத்தா நீ சாகணும், நீ செத்தா நான் சாகணும்னு வாக்கு போல விட்டு போனாங்க. அதே போல் என்ன பண்ணிட்டான், போய் கூப்பிட திரும்பி பார்க்கல. அப்புறம் அந்த ஊரில் போய் இந்த கோயிலுக்கு பூசேலி யாருன்னு கேட்பான். அங்கே காட்டி விடுவாங்க. காட்டின உடனே இவன் போவான். இந்த பூசேலி போய் கேட்டால், இந்த பதமை செய்திருக்கிறீங்களா, அந்த பொண்ணு எந்த ஊரில் இருக்குதுன்னு கேட்பான். அப்பா எனக்கு தெரியாது, ஒரு வேடம் கொண்டாந்து என்கிட்ட நகம் கொடுத்தான் சொல்லவே இந்த வேடம் என்ன பண்ணிட்டான், அந்த கொளுத்துக்காரங்கிட்ட கொடுக்குறான். அந்த நகத்தை கண்டு பதமை செய்தான், அந்த பொண்ணு எந்த தேசத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா சரி, நீ எங்கள் ராசா இந்த மாதிரி இந்த பதமையில் உக்காந்துன்னு வர மாட்டாரு, நான் எத்தனை காலம் சென்று வந்தாலும் எத்தனை மாதம் சென்று வந்தாலும் நீங்கள் சாப்பாடு வெளியே அந்த ராஜாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவை அந்த பூசேலிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவன் போனாக்கா அந்த பூசேலியை காட்டுறதுக்கு, எனக்கு தெரியாதுப்பா, ஒரு வேடம் கொடுத்தான்பா, நான் கொண்டு போய் கொளுத்துக்காரங்கிட்ட கொடுத்தான், அதான்ப்பா எனக்கு தெரியும். கொளுத்துக்காரனை கூட்டு காட்டுறதுக்கு அந்த நகம் கொண்டாந்து தான் கொடுத்தாங்க, அது எந்த இடத்துலன்னு கேட்டதுக்கு, ஒரு மரம் ஒன்று இருக்கும், அந்த மரத்தை அடிந்தால் அண்டை 2 பட்சி வந்து அண்டும்,
அங்கே போனீங்கனாக்கா அந்த நெகம் அந்த மரத்தடியில் தான் கிடந்த அந்த வேடாங்கத்தான் தான். அந்த இடத்துல போயினாக்கா அண்டை 2 பட்சி வரும். அதை கேட்டால் அது விவரம் சொல்லுன்னு சொல்லி அங்கே சொன்னான். இவன் சரின்னா அந்த மரத்தடியில் போனான். அது என்ன பண்ணிச்சு, 2 குஞ்சு போச்சு வச்சுட்டு 7 கடல் தாண்டி 7வது கடல் போய் இறப்பூருக்கு போகுது. இறப்பூரிக்கு வரும்போது இந்த 2 கிளிக்கு 2 கனி கொண்டாடு மேலே 2 கிளி இந்த நெவம் கிடந்ததை பார்த்துட்டு ஒரு கிளி அதை கீழே கக்கிட்டு அந்த நெகத்தை கொண்டாந்து அந்த மரத்துங்கிழ போட்டுடுது. அப்போ என்ன செய்தான், அந்த கிளி என்ன பண்ணுது, கத்துது. சரி இந்த மரத்தடியிலே போய் உக்காருன்ட்டு மரத்தடியிலே படுத்துட்டான். அந்த மரத்தடியில் ஒரு நாகேந்திர ஏற்று வயிறை இந்த குஞ்சுகளை துண்ணை இது கீசு கீசு கீசுன்னு அடிச்சிக்கிடுவோம். இவன் பார்த்தான், ஐயோ குஞ்சு இருக்கிறாப்புல இருக்குது என்கிட்ட வாழை அதை கத்தி எடுத்தான், 3 துண்டாக்கி கடாச்சிட்டான். கடாச்சிட்ட போது இந்த 2 கிளி இந்த கனி கொண்டாந்த இந்த கனி ஒன்று தானே ஒன்று கொடுத்தது ஒன்று வாங்கலை, என்ன காரணம், ஏன் தின்னல அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்லிச்சு, கனி கொண்டாந்து கொடுக்கல, என்னை கொட்டினிய தலையில் நினப்பு இருக்குதா, அந்த வந்திருக்கிறார் ஒரு ஆள், அந்த ஆளுக்கு வந்த காரியத்தை நீ ஒப்பா தின்னாக்கா நான் அந்த கனியை துண்ணுவான்னு. சரி அதுக்கு என்னம்மா நீ கனியை துண்ணுவான்னு எடுத்து போகிறேன். இவனை கூட்ட உடனே, அப்பா நான் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், என் ரெக்க மேலே ஏறு, அந்த பொண்ணு எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் கொண்டு போய் ஓட்டுறேன் அப்படின்னு அந்த கிளி சொல்லிட்டு. அப்புறம் 4 மணி ஆச்சு. இது ஏந்து சிலுமிச்சு, இவனும் ஏந்துக்கணும். கூட்டு ரெக்கையில் ஏற்றிக்கின்னு 7 கடல் தாண்டி போகிற வெளியே நீ கண்ணை திறக்கக்கூடாது அப்படின்னு ஏற்றிக்கிது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். 6 கடல் போச்சு. 6வது கடலுக்கு கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரே வைரமும் தங்கமும் சொல்லிக்க முடியாத கிடக்குதான். தோமனை அவுத்தான் போட்டான். பூரா அவனுக்கு எவ்வளோ கொண்டு தான் மூட்டை கட்டிக்கணும். இந்த பச்சை மேலே ஏறிக்கணும். பச்சை மேலே ஏறிக்கின்னு போய் அந்த பொண்ணு அந்த மெத்த மேலே இருந்து பயிராட்டினால அந்த இடத்துல கொண்டு போய் விட்ட உடனே இவன் என்ன பண்ணான், சரின்னு இந்த கிளி என்ன பண்ணிச்சு, நான் 2 ரெக்கை கொடுத்துட்டு போவேன், நீ 1 பேர் செஞ்சுட்டு வந்தாலும் நீ 6 பேர் செஞ்சுட்டு வந்தாலும் என் ரெக்கையை வச்சு தீவார்த்தனை கொடுத்தா நாங்கள் 2 பேரும் வந்து எங்களை ஏற்றி வந்துடுவோன்னு சொல்லி கொடுத்துட்டு போச்சு. அந்த ரெக்கையை மட்டும் பத்திரமா வச்சுக்கணும். போனால் அந்த பண்ணு விட்டுட்டு ஒரு திடலாக ஒரு மண் கடந்து இவன் நான் வாரி போயிருக்கிறான் அந்த தங்கமும் வைரமா. அவன் என்ன பண்ணிட்டான், இதை விற்றான், அந்த மண்ணை வாங்கினான், ஒரு கட்டாட்டத்தில் கட்டி கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஒரு கடையை வச்சான். இந்த பொண்ணு வீட்டுக்கு அவன் கட்டாடம் கட்டுறதுக்கு சோரங்க செய்த சொல்லிட்டான் குளத்துக்காரங்கிட்ட. அந்த பொண்ணை எப்படின்னா இட்டும் வரணுமே அப்படின்னு. சரின்னு அந்த குளத்துக்காரன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு இருக்கிறதுக்கு சோரங்கம் செய்தாச்சு. இவன் போய் 6 மாதமாக ஆகி போச்சு. ஐயோ நம்ம ராசா என்ன ஆனாரோ தெரியல, நம்ம இனிமேல்ட்டு போகிறதான் மேலே அப்படி நினச்சிக்கினேன். இவங்களை இந்த பொண்ணு விட்டு அவங்க அப்பா அம்மாவை அம்மா அப்பா அவன் மாமங்க அண்ணன் இப்படியா பழைக்கணும். இவன் பழைக்கின உடனே இவன் ஏங்க நான் வந்து வீடு கறக்க பிரசம் போக போகிறேன், நீங்கள் வந்துடுங்க எல்லாம் கும்பலா அப்படின்ட்டு. இந்த பொண்ணை இவன் பார்க்காத போது என்ன பண்ணிட்டான், அதுக்கு என்னப்பா என் மவளை எட்டும் வரம்பான்னு. சரின்ட்டு எல்லாத்தையும் ஆள் வச்சு சாப்பாடு செய்து எல்லாத்தையும் நெய் அது என்னென்னா வைக்கணுமோ வச்சா போய் ஏங்க வாங்க எல்லோரும் ரெடி ஆகி போச்சுன்னு போய் கூட்டான். சரின்னு இந்த பொண்ணை கூட்டாங்க. அம்மா வாமா அண்ணா கிழக்கு பரகஷம் போகிறாரான் அங்கே வாமான்னு சொல்லிக்கோ. ஐயோ எனக்கு பௌத்த வலிக்குது, நான் வரமாட்டேன். இவன் 2-3 நாள் சோரங்கத்தால் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வந்துட்டான். சோரங்கத்தால் தான் வரணும், நீ நேரம் அவங்க அப்பா அவங்க அம்மா கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானா. இவங்க கூப்பிடும் போது இவன் மாசாங்க போட்டான். நான் இல்லைப்பா நீங்கள் போங்கப்பா அப்படின்ட்டா. சரி அப்படியே சரி படுத்துக்குமா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் தெருவால் வந்துட்டான். இவங்க தெருவால் வந்து ஒரு சோரங்கத்தால் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தது அவன் அந்த பொண்ணுக்கு அம்மா என்ன பண்ணான், அவள் அம்மா அப்பா சொல்கிறான், என்னப்பா நம்ம பொண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னா.
ஏக்கா உலகத்தில் எவ்வளோ பொண்ணு இருக்குது, நம்ம பொண்ணு தான் அதிசயமா. அவன் பொண்ணு கண்ணு எட்டாந்து இருப்பான், நம்ம அதையிடமாக பார்த்தோம். நீ இதெல்லாம் சந்தேகப்படாத. அப்படி உனக்கு சந்தேகப்படணுன்னா அவங்க பரிமாறுவாங்களே இல்லை, பரிமாற்றி தில்லும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு கிண்ணத்தை நெய் இருக்கு இல்லை, ஒரு கிண்ணத்து நெய்யை எடுத்து அந்த பொண்ணு புடையில் ஊற்றிடு அப்படின்னு. அதே போல் அந்த பொண்ணு பரிமாற்றி போகல, இதெல்லாம் சோதனை பார்த்துக்கின்னு இருக்கிறோம். இந்த பொண்ணை எட்டும் வர போனவன் ஒரு நெய் கிண்ணத்தை எடுத்து புடையில் ஊற்றிட்டான். ஊற்றிட்டு இவங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டு முடிஞ்சுது. வெத்த தாம்பளம் கொடுத்தா வாங்கினாங்க. அப்போ நான் போகிறேன்பா அப்படின்னாங்க. சரிப்பா, போய் வாங்கக்கா, போய் வாம்மா, போய் வாப்பா, போய் வாண்ணா அப்படின்றோம். அவங்க அப்படியே போய் வரத்துங்காட்டி இவன் சாட்டா சோரங்கத்தில் வந்தா உடனே அந்த பொண்ணை இவன் கூட்டான். போய் இந்த புடையை மாற்றி வேறு புடையை கட்டிக்க, அந்த புடையில் நெய் ஊற்றிருக்கிறாரு உங்கள் மாமா, அது நீ அதை அந்த புடையை கேட்பாங்க, அந்த புடையை கட்டக்கூடாது, என்ன வேறு புடவை கட்டிக்கின்னு சொல்லி அந்த புடையை அவுத்து வச்சுட்டான். வேறு புடவை கட்டிக்கினான். அங்கேருந்து தாயத்துக்கு போனாங்க. சந்தேகமாச்சா, அம்மா 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 தூங்கி அந்த மாதிரி என்னம்மா அப்படி என்னும்போது, அம்மா நீ கட்டியிருக்கிற சேலை என்கிட்ட கொடுமான்னு. ஏம்மாண்ணா, இல்லைம்மா அதை நான் கொஞ்சம் பார்க்கணும், ஒரு இடத்துல சேலை பார்த்துட்டு வந்தேன், அந்த மாதிரி சேலையை உனக்கு நான் எடுத்து வந்து தந்துடலாம் அப்படின்னு கேட்டான். சரி, நான் நெய் ஊற்றின சேலையை எடுத்து கட்டிக்கினேன். திரும்பி அந்த கட்டி இந்த வேறு சேலை மாற்றினா அந்த சேலையை கொடுத்தான். அந்த சேலையை வாங்கி பார்த்தாக்கா இல்லை. பெற்றாக்கா நான் சொன்னேன்னே நம்ம பொண்ணுன்னியா, நம்ம நெய் ஊற்றணும் இருக்குமில்ல அந்த புடையில இல்லை, என்ன அதெல்லாம் சும்மாக்கா அப்படின்னா. அப்புறம் அந்த பொண்ணு இந்த கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் இருந்தான் அங்கே. இருந்த அப்புறம் 6 மாதமாக ஆகி போச்சு. அவன் போய் சரி இனிமேல்ட்டு இருக்கிறது மரியாதை கிடையாது, நம்ம ராஜாவை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இவன் அந்த சோழங்காலத்தில் அந்த முன்ன போய் அவங்க தாய் அவங்ககிட்ட சொல்லிடுறான், அக்கா நீங்கள் நான் ஊருக்கு போகிறேன், நான் போய் ஒரு 2-3 மாதம் சென்று வந்து இப்போ கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அதுக்கு என்னப்பா நீ போப்பான்னா. இவன் அதுக்கெல்லாம் துணி மணி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கின்னு இவன் சோரங்கத்தான் இவங்க வந்து சொல்லிவிட்டு இவங்க போகிறதுங்காட்டி இவன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கின்னு சோரங்கத்தால் வந்துட்டான். வந்த உடனே இந்த ரெக்கையை வச்சு சூடம் சாம்பிராணி வச்சு அவசரம் பண்ணோம். இந்த ஆண்கிளியும் பொன்மொழியும் அண்டை 2 கிளியும் வந்து 2 பேரையும் ஏற்றி கொண்டாந்து அந்த கோயில் தடாகம் கட்டியிருந்தேன். அந்த கோயில் கொண்டாந்து கோயிலம்மா தொழுகணும் போது கேட்டம்மா தொழுகணும் போது இந்த பொண்ணை இங்கே நின்றுக்கணும் அந்த மந்திரிகுமாரன். அம்மா அந்த பொண்ணு என் மேலே ஆசைப்படுது, அம்மா என் மேலே ஆசை ஓடாத, எனக்காக நான் தொந்தரவு பண்ணேன், எங்கள் ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்காகத்தாம்மா நான் கொஞ்சம் இட்டு வரேன், என் மேலே இஷ்டப்படாதம்மா. சரின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டாந்து விட்டு அது இருக்குது அந்த கோயில் இருக்கிற ராஜான்னு கூப்பிடு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ராஜான்ட்டு இப்படி திரும்பி பார்த்தான். அந்த பதம மாரியே இருக்கிறா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கணும். அப்போ அவன் என்ன கேட்டான், அம்மா உன் கூட வந்தவர் எங்கம்மான்னு. இவன் என்ன சொல்லி அனுப்புகிறான், ஒன்று நான் எங்கன்னு கேட்டால் நான் செத்துட்டேன்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்படியா, சரி எங்கள் உன் கூட வந்த ஆள் எங்கன்னு கேட்டும்போது அவர் செத்துட்டாருங்க, என்னை கொண்டாந்து விட்டுட்டு வரணும். அடாடா அப்படியான்ட்டு அந்த சிலை மேலே கட்டி கொடுத்து வச்சுருந்தேன். அந்த கட்டியை பிடுங்கலாம் குச்சிக்கணும். இவன் குச்சிக்கணும். உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, இப்படி அந்த ராஜாவோ போகல நமக்கு என்ன கிடக்குன்னு அந்த கட்சி வாங்கி இவ குச்சிக்கணும். ரெண்டாச்சா அங்கேருந்து மந்திரிகுமாரன் பார்த்துட்டு என்ன 2 பேருமே காணாமன்னு போய் பார்க்கும்போது 2 பேரும் உயிர் போயிடுச்சு. நம்ம சொல்லி வந்தோமே, இந்த சவரத்தை முடிச்சிட்டாரு ராஜா. அவன் கையில் இந்த கத்தி வாங்கி இவன் குச்சிக்கணும். 3 பிராதமும் உள்ளே கிடக்குது. கோயில் பூசையில் வந்து திறந்து பார்த்தா 3 கொலை கிடக்குது. ஐயோ இது ஊரில் சொல்லனா நம்மளை தண்டனை பண்ணிவிடுவோங்கன்னு சொல்லிட்டு ஊரில் மணி ஆட்டி நான் கோயில் விளக்கு ஏற்றிட்டு வந்தேன். அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் வந்த பிறகு 3 கொலை கிடக்குது அங்கே, ஒரு ஆண் 2 ஆண் 1 பொண்ணு அப்படின்னு வந்து பார்வைட்டாங்க. பார்வைட்டால் இது எப்படி யாரை என்ன கேட்க முடியும், யாரையும் ஒன்றும் கேட்க முடியாது. இது என்னமோ தெரியல என்னட்டு மால் தாளத்தை வச்சு 3 பேர் 8 போய் தானம் பண்ணாங்க. கரை முடிஞ்சுது. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.